வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். கவர்மெண்ட்டில் இப்போ தான் புதுசாக ஒரு ஜிஎஸ்டின்றது பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அந்த ஜிஎஸ்டி ரூல்ஸ் எல்லாம் புதுசாக ரீஃபார்ம் பண்ணி அது இது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம கண்டென்ட்லக்குள்ளே வர ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, ஆட்டோமொபைல் ஃபீல்டில் நிறையா வெஹிக்கிள்ஸுக்கு அவங்களுடைய ஜிஎஸ்டி ரேட்டுன்றதை குறைச்சிருக்காங்க. 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ் ரெண்டுத்துக்குமே, அதுவும் குறிப்பாக 4 வீலர்ஸுக்கெலாம் வேறு லெவலில் குறைச்சிருக்காங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ் பிஃபோர் இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க, இது மூலமாக நம்ம எவ்வளோ சேவ் பண்ணலான்ற மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம். பார்மடி நியூஸ் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுட் இன் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம 2 வீலர்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். 2 வீலர்ஸ் வைஸ் பொறுத்தலைக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களா, பிஃபோர் உங்களுக்கு 350 சிசிக்கு உள்ளே இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 28% ஆஃப் ஜிஎஸ்டி டேக்ஸ்ன்றது அவங்க விதிவிச்சிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ அந்த 28% ஆஃப் ஜிஎஸ்டி டேக்ஸ்ன்றதை ஜஸ்ட் அவங்க 18%க்கு குறைச்சிருக்காங்க. இது மூலமாக நம்மளுக்கு 10% கிட்ட சேவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த ஒரு வெஹிக்கிளுடைய ப்ரைஸிங்ன்றதுன்னு பார்த்தோன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 1 lakh கிட்ட வரைக்கும் வருதுன்னா அது நீங்கள் 10% சேவ் பண்ணுறீங்கப்போ அரௌண்ட் ஒரு 10,000 கிட்ட உங்களுக்கு வெஹிக்கிளுடைய ப்ரைஸிங்லேருந்து உங்களுக்கு டேக்ஸ் குறையுது. பட் ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா வச்சிங்களா, அபோவ் 350 சிசியில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு 40% ஆஃப் டேக்ஸ்ன்றது எட்டு வந்திருக்காங்க. அபோவ் 350 சிசியில் வெஹிக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் ஓகே, லோயர் சிசி வெஹிக்கிளுக்கு டேக்ஸ் குறைச்சிருக்காங்கன்றப்ப இது ஒரு நியாயமான அப்டேட்டாகவும் தெரியுது. சரி வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, கார்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட செக்மெண்டேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்மால் பெட்ரோல் கார்ஸ். இந்த ஒரு கார்ஸ் பொறுத்த அளவுக்கு முதல்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 29% ஆஃப் ஜிஎஸ்டி டேக்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அக்யூரேட்டாக சொல்லலாம் 28% ஜிஎஸ்டி ப்ளஸ் 1% செஸ்ன்றது இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் 18% இதை குறைச்சிருக்காங்கன்றப்ப அரௌண்ட் ஒரு 11% கிட்ட உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ன்றது இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. அப்படின்றப்ப நீங்கள் ஒரு 10 lakhs ஒரு கார் வாங்குறீங்கிறப்ப இந்த ஒரு டேக்ஸ் சேஞ்சுன்றது அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 10,000 ஆர் 10,000 அபோவ்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலை கொடுக்குன்றப்ப ரியலி ஒரு சூப்பரான ஒரு டேக்ஸ் சேஞ்சுன்றதை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்மால் டீசல் கார்ஸ். ஆமாம், டீசலில் சின்ன கார்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு 5 seater ஹேஷ் பேக் அதை மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு முதல்ல உங்களுக்கு 28% ஜிஎஸ்டி இருந்துச்சு, 3% செஸ் இருந்துச்சு. இப்போ அதை குறைச்சி உங்களுக்கு ஜஸ்ட் 18% ஆகிட்டு வந்திருக்காங்க. இது மூலமாக நம்மளுக்கு 13% வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட்ன்றது கிடைக்குது. சரி ஓகே, அதுக்கடுத்து நம்மளுக்கு மிட் சைஸ் அண்ட் லார்ஜ் ஹைப்ரிட் கார்ஸ்லன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், முதல்ல உங்களுக்கு 43% ஆஃப் ஜிஎஸ்டி டேக்ஸ்ன்றதுக்கு இருந்துச்சு. அக்யூரேட்டாக சொன்னால் 28% ஜிஎஸ்டி, 15% ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை உங்களுக்கு 40% குறைச்சிருக்காங்க. ஒரு 3% கிட்ட சேவிங்ஸ் கிடைக்குது இப்போ நமக்கு. அதுக்கடுத்து மிட் சைஸ் அந்த ஒரு ஃபேமிலி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார்ஸ்லாம் இருக்கும். அப் டு 1500 சிசிக்கு வரைக்கும் வரக்கூடிய கார்ஸ். அந்த ஒரு கார்ஸுக்குன்னு பார்த்தோன்னா 28% ஜிஎஸ்டியும் ப்ளஸ் 17% செஸ்ன்றதும் இருந்துச்சு. இப்போ அதை குறைச்சி உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 40% கிட்ட எட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு 28 + 17 உங்களுக்கு 45%. இப்போ ஜஸ்ட் 40%ன்றப்ப 5% கிட்ட டேக்ஸ் சேவிங்ஸ்ன்றது கிடைக்குது. அதுக்கடுத்துன்னு பார்த்தோன்னா எஸ்யூவிஸ், அதான் இந்த ரியல் கார்ஸ்ன்னு சொல்லலாம். எனக்கு எஸ்யூவிஸ் தான் ரொம்ப ஃபேவரட், அதனால் அப்படி சொன்னேன். இந்த ஒரு எஸ்யூவிஸ்ன்னு பார்த்தோன்னா அபோவ் 1500 சிசி த பிக் பாய்ஸ். நம்ம நிறைய பேருடைய ஃபேவரட் கார்ஸ் இந்த ஒரு செக்மெண்ட்டில் தான் வரும். உங்களுக்கு தார், ராக்ஸு, அப்புறம் இன்னும் நிறைய வெஹிக்கிள்ஸ் சொல்லலாம். உங்களுக்கு ஃபார்ச்சுனர் அது மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தோன்னா வச்சிங்களேன், முதல்ல உங்களுக்கு 50% ஆஃப் டேக்ஸ்ன்றது இருந்துச்சு. அது எப்படின்னா 28% ஜிஎஸ்டியும் 22% செஸ்ன்றது இருந்துச்சு. இப்போ அதை குறைச்சி உங்களுக்கு 40% எட்டு வந்திருக்காங்க. இது மூலமாக நம்மளுக்கு 10% பெனிஃபிட் கிடைக்குது. இது இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த செக்மெண்ட்லான்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்கார்பியோ, அதுக்கடுத்து இந்த ஒரு பொலீரோ அது மாதிரி ஒரு வெஹிக்கிள்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அதோடைய ப்ரைஸிங்கிறது அரௌண்ட் ஒரு 15 lakhs கிட்ட வரைக்கும் வருதுன்றப்ப அதில் உங்களுக்கு 10% கிட்ட டிஸ்கவுண்ட்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 15,000 அது மாதிரி நல்ல சேவிங்ஸ்ன்றது உங்களுக்கு இப்போ நல்லாவே கிடைக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு சரி ஓகே, ஃபைனலாக நம்ம இப்போ பார்க்க போகிறது லக்ஸுரி கார்ஸ். ஆமாங்க, லக்ஸுரி கார்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு முதல்லன்னு பார்த்தோன்னா 48 to 50% கிட்ட உங்களுக்கு ஜிஎஸ்டி டேக்ஸ் இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 28% ஜிஎஸ்டியும் ப்ளஸ் 20 to 22% வரைக்கும் உங்களுக்கு செஸ்ன்றது இருந்துச்சு. இப்போ அதை குறைச்சி 40% எட்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக நம்மளுக்கு 8 to 10% கிட்ட நம்மளுக்கு சேவிங்ஸ் ஆகுது. இது லக்ஸுரி கார் பொறுத்தளவுக்கு 8 to 10%ன்றது
ஒரு பெரிய விஷயம். ஏன்னா லக்ஸரி கார்ஸோடைய ப்ரைஸிங் எதை மாதிரி ரேஞ்சில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அபோவ் 80 lakhs ஆர் 50 lakhs அது மாதிரி சம்திங் வருதுன்றப்ப ஏன் 1 crore கூட வரும். ஒரு 1 crore கார் ப்ரைஸிங்கில் உங்களுக்கு 10% கிட்ட பெனிஃபிட் கிடைக்குதுன்றப்ப அது எந்த அளவுக்கான ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுன்றதை உங்களுக்கே தெரியும். அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you later.